Hello, my dear little champs. Hope you all are fine. இன்னைக்கு வந்து நம்ம ஒரு முக்கியமான ஒரு வலிமையான கொஸ்டின்ஸ் பார்க்க போறோம். கிளாஸ் 8th நீங்க ஸ்கொயர் அண்ட் ஸ்கொயர் ரூட்ஸ், கியூப் அண்ட் கியூப் ரூட்ஸ் படிச்சிருப்பீங்க இல்லையா? இது ஒரு வலிமையான கொஸ்டின். The square of question is the square of 5 minus root of y square minus 25. இது அந்த கொஸ்டின் டைப் வந்து மல்டி கரெக்ட் ஆன்சர். ஜேஇலாம் வந்து அதாவது சின்னதுல இருந்தே இப்படி ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க குழந்தைங்கள. ஜேஇ பேட்டர்ன்லேயும் மேட்ரிக்ஸ் மேட்ச், இன்டீஜர் டைப் ஆன்சர் அண்ட் மல்டி கரெக்ட் டைப், காம்ப்ரிஹென்ஷன் டைப், இந்த மாதிரி சின்ன வயசுல இருந்து 8th இருந்தே அப்படி ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க. ஸோ ஜேஇல இருக்கிற ஒரு மல்டி கரெக்ட் ஆன்சர் டைப் கொஸ்டின் தான் வந்து இது. இப்போ வந்து நம்ம என்ன யூஸ்வலா வந்து ஸ்கொயர் அண்ட் ஸ்கொயர் ரூட்ஸ்லாம் ஸ்கொயர்ஸ்னா நான் வந்து என் ஸ்டூடெண்ட்ஸை சொல்லுவேன் அட்லீஸ்ட் 1 to 30 வரைக்கும் எல்லா ஸ்கொயர்ஸும் நீங்க தெரிஞ்சு வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லுவேன். இப்போ 5 ஸ்கொயர்னா 25, ரைட்? 12 ஸ்கொயர் 140, ஒரு 13 ஸ்கொயர் 169 ஈஸியா சொல்லிடுவாங்க. இது வந்து இங்க ஒரு வேரியபிளோட இருக்கு இல்லையா? வேரியபிள் y இருக்கு. கைண்ட் ஆஃப் சம் குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன்லாம் ஸ்கொயர் ரூட்டுக்குள்ள இருக்கு இல்லையா? y it is a quadratic equation, y square minus 25 இருக்கு. It's a quadratic equation இல்லையா? quadratic equation தானே? Because the degree is true இல்லையா? degree is 2. okay. quadratic equation ஒரு ஸ்கொயர் ரூட் வேற போட்டிருக்காங்க. இப்படி இது பார்த்து நம்ம ரொம்ப எல்லாம் கன்ஃபியூஷன் ஆக வேணாம். ஆக்சுவலி ரொம்ப ஈஸி. நம்ம என்ன கேட்டிருக்காங்களோ அதை அப்படியே நம்ம செய்யலாம். ஃபர்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க, இப்போ ஸ்கொயர் ஆஃப் எக்ஸ்னா என்ன பண்ணுவோம்? எக்ஸ் ஸ்கொயர் டபுள் டைம் அதை மல்டிப்ளை பண்ணுவோம் இல்லையா? ஸ்கொயர் ஆஃப் 5னா என்ன பண்ணுவோம்? டபுள் டைம் மல்டிப்ளை பண்ணுவோம். அதான் 5 ஸ்கொயர், தட் இஸ் 25 இல்லையா? அதே தான் இங்க என்ன கொடுத்திருக்காங்களோ அதை அப்படியே நம்ம ஸ்கொயர் பண்ண போறோம். ஓகே ஃபைன், ரெடி? என்ன கொடுத்திருக்காங்க? 5 minus root of y square minus 25. அத அப்படியே ஸ்கொயர் பண்ண போறோம். கொடுத்தத அப்படியே ஸ்கொயர் பண்ணலாம். ஓகே, நெக்ஸ்ட் ஸ்லைட். ஓகே, 5 minus root of y square minus 25. இதெல்லாம் அப்படியே ஸ்கொயர் பண்றோம். இத பாக்குறச்சே உங்களுக்கு எப்படி இருக்கு? இது வந்து ஏன்னு வச்சுக்கலாமா? இது வந்து b வச்சுக்கலாமா? அப்போ இது வந்து a minus b the whole square ஃபார்மட்ல இருக்கா? வேற கலர் வேணுமா? ஓகே ஓகே. இது வந்து a minus b the whole square ஃபார்மட்ல இருக்கு இல்லையா? What's the algebraic identity? a minus b the whole square, anyone? Yeah, very good. a square minus 2ab plus b square. இதெல்லாம் மெமரைஸ் பண்ணணுமா மேம்? அப்படிலாம் கிடையாது. இது ரொம்ப ஈஸி தான். எல்லா அல்ஜிப்ராக் ஐடென்டிட்டி. இது என்னது? ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் क्वेश्चनக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த பேசிக் சொல்லி கொடுத்துடுறேன். a minus b the whole square, which means என்ன? a minus b 2 times மல்டிப்ளை பண்ணிருக்காங்க இல்லையா? அப்படிதானே? இப்போ இந்த a எடுத்து a ஸ்கொயர், அதே a வச்சு into a into minus b is minus ab. okay fine fine. then இந்த minus b எடுத்து a, minus b எடுத்து a, அப்போ minus ab, again minus b with minus b plus b square இல்லையா? plus b square. so இப்படிதான் வந்தது நமக்கு a square minus 2ab plus b square. இது எல்லா அல்ஜிப்ராய்க் ஐடென்டிட்டிக்கும் நீங்க போட்டு பார்த்துக்கலாம். மீதி ரிமைனிங் ரெண்டு அல்ஜிப்ராய்க் ஐடென்டிட்டி இருக்கு. a plus b the whole square, a square plus 2ab plus b square இல்லையா? அதே மாதிரி a square minus b square which is equal to a plus b into a minus b இல்லையா? ஓகே, இப்போ எல்லா அல்ஜிப்ராய்க் ஐடென்டிட்டியும் ஒரு கோ த்ரூ பண்ணிட்டோம். ஓகே, நம்மளோட given क्वेश्चनக்கு போகலாம். சரியா? இது வந்து என்ன ஃபார்மட்ல இருக்கு? a minus b the whole square ஃபார்மட்ல இருக்கு. என்னோட a வந்து 5, என்னோட b வந்து ஸ்கொயர் ரூட் ஆஃப் y ஸ்கொயர் minus 5. ஓகே ஓகே, இது வரைக்கும் புரிஞ்சதா? என்னோட a வந்து 5, என்னோட b வந்து ஸ்கொயர் ரூட் ஆஃப் y ஸ்கொயர் minus 25. நான் உங்களுக்கு ஆல்ரெடி ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். எந்த ஒரு ஸ்கொயர் ரூட் நம்பரை வந்து நம்ம இப்போ சப்போஸ் ரூட் 2 the whole ஸ்கொயர்னா என்னமா? root 2 into root 2, that is root of 2 into 2. 2 times ஸ்கொயர் ரூட்ல இருந்தா ஒரு 2 வெளியில எடுத்துடலாமா? சோ எந்த ஒரு ஸ்கொயர் ரூட்டையும் நம்ம ஸ்கொயர் பண்ணோம் அப்படின்னா உள்ள இருக்கிற கண்டென்ட், இந்த உள்ள இருக்கிற கண்டென்ட் அப்படியே வரும் இல்லையா? root 3 the whole ஸ்கொயர் உள்ள இருக்கிற கண்டென்ட் மட்டும் வரும். root 5 the whole ஸ்கொயர் just 5.
whatever உள்ள monkey, donkey, whatever it is, okay? Suppose x square, x, suppose x square minus 9. என்ன பண்ணணும்? பார்க்கலாம். Okay? Wait. For that also, I want to teach something. Okay? First, இதை expand பண்ணிக்கலாம். a minus b the whole square. Okay? அப்போ first a square தானேமா? a square தானே. a square என்னவா இருக்கும்? a is 5 அப்படின்னா, என்னோட a வந்து 5 அப்படின்னா, a square என்னமா? 25. ஓகேயா? என்னோட b வந்து square root of something அப்படின்னா, அப்போ என்னோட b square என்ன? just square root மாத்திரம் போயிடும் இல்லையா? அப்போ b square என்ன வரும்? b square என்னவாகும்? just y square minus 25. இதுதான் என்னோட b square. ஓகேயா? Okay, a square is 25. என்னோட b square 2ab போடணும் இல்லையா? minus 2 times my a is this one, my b is square root of y square minus 25 plus b square. என்னோட b square என்னதுப்பா? just y square minus 25. The 25 minus 25 0 இல்லையா? இல்லையா அம்மாவா? yeah, இந்த 20 எல்லாத்தையும் சேர்த்து போடும். இந்த 25 இந்த plus 25 0 ஆயிடும் இல்லையா? நெக்ஸ்ட் மீதா இருக்கிறதெல்லாம் எடுத்து எழுதலாமா? minus 2 into 5 minus 10, minus 2 into 5 minus 10, ரிமைனிங் அப்படியே வச்சுக்கலாம். y square minus 25 plus y square. பாசிட்டிவ் டேர்ம். நம்ம ஆன்சர்ல என்ன இருக்கு பார்க்கலாமா? ஆன்சர்ல என்ன இருக்கு? ஒரு இந்த ஆன்சர் இருக்கான்னு பார்க்கலாம். y square minus 10 root of y square minus 25. இது இருக்கான்னு போய் செக் பண்ணிட்டு வரலாம். இருக்குது. தேர்ட். ஆனா எல்லாரையும் நம்ம செக் பண்ணணும். இது கரெக்டான இது இல்ல. ஏன்னா இங்க 10 இங்க மைனஸ் y square, so this கிடையாது. ஆனா இங்க இன்னொன்னு இருக்கு. இதை நம்ம செக் பண்ணியே ஆகணும். சரியா? இங்க வந்து என்ன வேற மாதிரி கொடுத்துருக்காங்களே பார்க்கலாமா? அதையும் எடுத்து நம்ம செக் பண்ணிடலாம். ஃபோர்த் ஆன்சரை வந்து நம்ம இப்ப செக் பண்ண போறோம். நம்மளோட கிவன் ஆன்சர் மாதிரி இருக்குதா இல்லையான்னு. ஏன்னா நம்ம ஃபைண்ட் பண்ண ஆன்சர்ல வந்து 10 வெளியில இருந்தது, ஸ்கொயர் ரூட்டுக்கு வெளியில இருந்தது. இங்க 10 எல்லாம் உள்ள இருக்கு. என்னன்னு பார்க்கலாம். நம்மளோட ஆன்சர் நம்ம கண்டுபிடிச்ச ஆன்சர் என்னம்மா? சைட்ல எழுதி வச்சுக்கலாம். ஓ காட், வாட் ஹேப்பன்? நம்ம கண்டுபிடிச்ச ஆன்சர் வந்து y ஸ்கொயர் மைனஸ் 10 ரூட் ஆஃப் y ஸ்கொயர் மைனஸ் 25. இதுவும் சேமா இருக்கான்னு பார்க்கலாம். ஓகேயா? ஓகே, இப்போ ஸ்கொயர் ரூட்குள்ளார இருக்கிறத நம்ம அப்படியே 10y the whole square, 10y the whole square, 10y the whole square, சரியா? not 10y square, not 10y square, 10y the whole square. அப்ப 10 square y square இல்லையா? 100y square. 100y square. 50 square is 50 into 50. How much, ma'am? 2005. Good. Oh God, inga minus. Now here minus, right? Y square minus. இப்ப இது ரெண்டுக்கும் காமனா, என்ன இருக்குன்னு பார்க்கலாமா? இது ரெண்டுக்கு எது காமனா இருக்கு? ஒரு 100 வச்சுக்கலாமா? 100 காமனா இருக்கு. அது வெளியில எடுத்துக்கலாம். வேற கலர் வேணுமா? ஓகே 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 100 காமனா இருக்கு. 100 காமனா இருக்கு. சோ y ஸ்கொயர் மைனஸ் 25. 100ல 100 போயிச்சு 25 இல்லையா? 2500ல இருந்து காமனா 100 எடுத்துட்டோம்னா 25 டைம்ஸ் 100 is 2500. ஓகே, இப்போ ஸ்கொயர் ரூட்டுக்குள்ள 100 இருக்கு இல்லையா? ஸ்கொயர் ரூட்டுக்குள்ள 100 இருக்கு. அதை வெளியில எடுத்துட்டோம்னா என்ன ஆகும்? 10 into 10 தானே உள்ள. அப்ப வெளியில எடுத்தோம்னா ஜஸ்ட் 10 வெளியில வருமா? ஸ்கொயர் ரூட்டுக்குள்ள 100 எடுத்துச்சுன்னா அதை நம்ம வெளியில எடுக்கிறச்ச 10 ஆகும் இல்லையா? அப்போ y square minus 10 root of y square minus 25. Tada! This is our answer. So, புரிஞ்சுதா இல்லையா? இதை நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணிருக்கோம். அப்புறம் 100 உள்ளேயே காமன் எடுத்துட்டு ஸ்கொயர் ரூட்டுக்குள்ள 100 இருந்துச்சுன்னா வெளியில வர்றச்சு அது 10 ஆயிரும். ஸோ நம்மளோட ஆன்சர் என்னது? மல்டி கரெக்ட் டைப்ல ஆன்சர் C and D. ஓகே, புரிஞ்சதா? ஓகே, வெரி குட்.